என்ன கையல் மேடம் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? உள்ள போலையா? இல்ல தினேஷ், படம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. ஆமா, மத்தவங்கள இன்னும் வரலையா? எல்லாரும் இங்கதான் வந்துட்டு இருக்காங்க போல. வந்துருவாங்க மேடம். கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு மேடம். பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பிருத்திவி சார் ரசிகர்கள் எல்லா இடத்துலயும் தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. அது வழக்கமா ஒரு படத்துக்கு இருக்கிறது தான். ஆனா ஜெனரல் ஆடியன்ஸ் இல்ல மேடம். நானும் கவனிச்சேன் தினேஷ். தினேஷ் மேடம், கவுண்டர்ல எவ்வளவு டிக்கெட் போயிருக்குன்னு கேட்டு பாருங்க. ஓகே மேடம். சார் சார் இது வரைக்கும் எவ்வளோ டிக்கெட் சார் போயிருக்கு? 60 டிக்கெட் தான் போயிருக்கு சார். பெருசாக ஓப்பனிங் இல்லை, ரிசர்வேஷன் சுத்தமாக இல்லை. அவ்வளோதான் போயிருக்கா? தினேஷ் என்னாச்சு? ரொம்ப கம்மி டிக்கெட் தான் போயிருக்கு மேடம். ஃபேன்ஸ் க்ரௌடு மட்டும்தான் இருக்கு. எதனால பிருத்திவி மாதிரி ஒரு ஹீரோ படத்துக்கு ரெகுலராக இருக்கிற ஓப்பனிங் கூட இல்லாமல் போயிடுச்சேன்னு புரியல மேடம். ஒருவேளை மீம்ஸ் காரணமாக இருக்குமா, இல்லை வேற ஏதாவது காரணமாக இருக்குமா? அப்படியா? எல்லா சென்டர்லயுமா சார்? எஃப்எம்எஸ்ல கூடவா? சூப்பர், இது நான் எதிர்பார்த்ததுதான். ஓகே, தேங்க்யூ சார். நான் மறுபடியும் கூப்பிடுறேன். மாமா மாமா. வரேம்மா. மாமா என்னன்னு சொல்லுமா? நாம எதிர்பார்த்தது நடந்துருச்சு மாமா. மீம்ஸ் பிரமாதமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓ, வனமோகினி உயிர் போய் பிணமோகினியா படுத்துக்குச்சு. தமிழ்நாடு முழுக்க ஒரு தியேட்டர்ல கூட படம் ஃபுல் ஆகலையா? சூப்பர்மா சூப்பர். நாம நினைச்சது நடந்துருச்சு. வழக்கமா பிருத்வி படம்னா முதல் ஷோக்கே ரெஸ்பான்ஸ் இருக்கும் மாமா. பல இடங்கள்ல ஹவுஸ்ஃபுல் கூட ஆகிருக்கு. ஆனா இப்ப அது கூட நடக்கல. 10 பேர் 5 பேர் தான் இருக்காங்களாம். எதை எதிர்பார்த்து மீம்ஸ் கிரியேட் பண்ண சொன்னேனோ அது நடந்துருச்சு மாமா. ஆமாமா, அந்த கேசவ் ரொம்ப அருமையா ஒர்க் பண்ணிருக்காமா. ஒவ்வொரு மீம்ஸும் மரணாடியா இருந்ததுமா. அந்த அடிதான் மாமா படத்து மேல விழுந்திருக்கு. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. நாம இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே தீரணும். ஆமாம்மா, ஷூர். வீட்ல கொண்டாடினா பத்தாது மாமா. வனமோகினி ஓடுற தியேட்டருக்கு போய் ஜோரா கோலாகலமா கொண்டாடணும். காலியா கடக்கிற தியேட்டர்ல நின்னு கயல் நீ ஒழிஞ்சிட்ட, இதோட நீ காலி அப்படின்னு கத்தணும் மாமா. பரவாயில்லம்மா, நீ சந்தோஷமா இருக்கணும்மா. அது போதுமா எனக்கு. மாமா, அடுத்த ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணுங்க. இந்த படத்துக்கு எதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு போணும்? கவுண்டரே காத்தாடுது. அங்கே போய் எடுத்துக்கலாம். சரிம்மா, சரி சரி. தனா மேடம், ஸ்வீட் எடுத்து வை. ஓகே மேடம், வாங்க மாமா. தினேஷ், ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து அப்படியே நிறைய கூட்டம் தியேட்டருக்கு வந்தா எப்படி இருக்கும்? எனக்கும் அந்த மாதிரி தான் மேடம் தோணுது. ஆனா இதுக்கு மேல எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை மேடம். காத்திருப்புங்கிறது என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பட டைரக்டருக்கு புதுசு இல்லை மேடம், பழகி போனது தான். இப்போ ஆடியன்ஸ்க்காக தியேட்டர் வாசல்ல காத்துட்டு இருக்கிறது தான் ரொம்ப கொடுமையா இருக்கு மேடம். சில நாட்கள்ல தியேட்டர்ல படம் பார்க்குற மாதிரியும் ஆடியன்ஸோட கைத்தட்டல் விசில் சத்தமும் கேட்டுட்டு தூக்கத்துல இருந்து எழுதிட்டேன் மேடம். விடிய விடிய அந்த நினைப்போட தூங்காம இருந்திருக்கேன் மேடம். பாட்டி, கையில நீ சொன்ன மாதிரி வந்துட்டேன் பாத்தியா? இந்த படம் கண்டிப்பா 100 நாள் ஓடும். இவங்களெல்லாம் நான் தான் கூட்டிட்டு வந்தேன். மற்றவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்க வேலைன்னு.
பரவாயில்ல பாட்டி, நீங்க உள்ள போங்க, நான் வரேன். நான் அப்புறம் பாக்குறேன். உள்ள போ. உள்ள வந்து உட்காருங்க. வரேன். நீங்க போய் உட்காருங்க. என்ன கூட்டமே இல்ல? என்ன பாட்டியம்மா, தியேட்டர்ல கூட்டத்தே காணோம். வருவாங்கம்மா, வந்துகிட்டே இருப்பாங்க. வருவாங்களா? சரி. தினேஷ், மேடம் சொல்லுங்க மேடம். மறுபடியும் எவ்வளவு டிக்கெட்ஸ் போயிருக்குன்னு யாரையாவது அனுப்பி கேட்க முடியுமா? ஜெயச்சந்திரன் இங்க வாங்க. சொல்லு தினேஷ். சந்திரன் கவுண்டருக்கு போய் இது வரைக்கும் எவ்வளவு டிக்கெட்ஸ் போயிருக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஓகே தினேஷ். சார் சார் சார், எவ்வளோ டிக்கெட் போயிருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏங்க, தேட்டருக்கு யாரும் வரலன்னு நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆளுக்கு திரும்ப திரும்ப வந்து டிக்கெட்டு போச்சான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இல்ல. நான் போய் ரோட்டில் நின்று கூவி கூவி ஆளுங்களை கூட்ட வர முடியும்? ஓப்பனிங்கே இல்லைன்னு நானே செம கடுப்பில் இருக்கேன். நீங்கள் வேற வெறுப்பேற்றாதீங்க சார். என்னாச்சு? கலெக்ஷன் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா தினேஷ்? அப்படியே தான் இருக்கான். நாம எவ்வளவு சொல்லியும் பிருத்வி கேட்கல. படத்துக்கு எங்கேயுமே ஓப்பனிங் இல்லையா சார்? செங்கல்பட்டுலாம் ஷோ கேன்சல் ஆகும்னு பேசிக்கிறாங்க. பிருத்விக்கு பெரிய பிரச்சனையாக போகுது. பினான்சியலா பெருசா மாட்டிக்க போறாரு. உங்களுக்கு சினிமாவை பிசினஸா தெரியாது, வேணா பிருத்வி, ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு அடிச்சுக்கிட்டேன். வீடு வரைக்கும் அடமானம் வச்சிருக்காரு. சினிமாவுல சொந்த காசை இறக்க கூடாதுன்னு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் பிருத்விக்கு தெரியல. இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாருன்னே புரியல. சினிமாவில் ஒன்று சுய புத்தி இருக்கணும், இல்ல சொல் புத்தி இருக்கணும். ரெண்டும் இல்லைன்னா நடுத்தருவுக்கு வர வேண்டியதுதான். எங்க கணிப்பெல்லாம் மீறி ஒரு படம் ஓடிடுமா? அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு ரைட்டரும் வரல, ஒரு டைரக்டரும் வரல. அலட்சியத்துக்கு விலை கொடுத்து தான் தீரணும். பாவம், அந்த விலை எவ்வளவு பெரிய விலைன்னு பிருத்திவிக்கு தெரியல. படம் ஊத்திக்கிச்சுங்கிற நியூஸ் இந்நேரம் கோவை தனபாலுக்கு போயிருக்கும். சாயங்காலமே பிருத்திவிக்கு சம்மன் அனுப்பிடுவான். அவன் கொடுக்கிற டார்ச்சர்ல பிருத்திவி பீஸ் பீஸ் ஆயிடுவான். கயல், ஹேய் கயல். வாங்க கார்த்திக், வாங்க. என்ன கயல், படம் ரிலீஸ் இப்படி இங்க நிக்கிற? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? படத்துக்கு சுத்தமா ஓப்பனிங்கே இல்ல. உள்ள கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ரிசல்ட் என்னவாக போகுதுன்னு தெரியல. அதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. கயல், நான் ஏற்கனவே சொன்னதுதான். நம்ம வருத்தப்படுறதுனால ஏதாச்சும் நடந்துற போகுதா என்ன?